வணக்கம் நண்பா. உன் தோல்விக்கு 100% உத்தரவாதம் தரக்கூடியது எது தெரியுமா? என் முயற்சியில் நான் என்றுமே தோற்றுவிடக் கூடாது, அப்படி தோற்றால் அத்தோடு என் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்ற பயம். முட்டாள்தனமான இப்பயமே ஒரு மனிதனை நிரந்தர தோல்வியினுள் தள்ளிவிடுகிறது. நிச்சயம் பயம் ஒரு மனிதனால் தவிர்க்க முடியாத உணர்வாகும். அது தற்காப்புக்காக இயற்கை நமக்கு தந்த ஒரு கவசமாகும். இருந்தாலும் அக்கவசத்தை நாம் தேவையில்லாத பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். அதை வைத்து வாழ்க்கை நமக்கு தரும் வாய்ப்புகளை தடுத்து நிறுத்துகிறோம். வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அக்கவசத்தினுள்ளேயே நாம் ஒளிந்து வாழ்ந்து அவ்வாழ்க்கை தான் பாதுகாப்பானது என நம்புகிறோம். ஆனால் அப்பயமே நம் முன்னேற்றத்தை தொடர்ந்து தடுக்கிறது. வாழ்வில் நமது கண்முன்னே தோன்றக்கூடிய பல பொன்னான வாய்ப்புகளில் இருந்து நம்மை தூரமாக்குகிறது. நண்பா, வாழ்க்கை எப்போதும் பல எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் கொண்ட ஒரு பயணமாகும். இப்பயணத்தில் அடிக்கடி நீ பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். சறுக்கல்களையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். அதுதான் யதார்த்தம். ஆனால் அத்தடைகளையும் தோல்விகளையும் கண்டு எந்த மனிதன் பின்வாங்குகிறானோ அவனால் இப்பயணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. இதில் எதிர்பாராத நேரத்தில் தோன்றும் திடீர் பரிசுகள் எதுவுமே அவன் கைகளுக்கு கிடைக்காது. அப்பரிசுகளும் திருப்பங்களும் ஒருவனது வாழ்வில் இல்லை என்றால் அவ்வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? நண்பா, எப்போதெல்லாம் மனிதன் தனது பயத்தை எதிர்கொள்கிறானோ அப்போதெல்லாம் மனித குலமே ஒரு படி முன்னே நகர்கிறது. காட்டுக்குள் இருந்த மனிதன் வெளியே போனால் வேட்டையாடி விலங்குகளால் ஆபத்து வரும் என பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தால் இன்று மனித குலமே இருந்திருக்காது. என்று அவன் தனது வீட்டை விட்டு வெளியே வந்து தனது பயத்தை எதிர்கொண்டானோ, தன்னை விட பலமான சிங்கத்தையும் புலியையும் எதிர்கொள்வது எவ்வாறு என சிந்தித்து ஆயுதங்களை உருவாக்கினானோ, நெருப்பை கண்டறிந்தானோ, அன்று அக்காட்டின் உண்மையான அரசனாக அவன் மாறினான். தன்னை விட பலம் மிக்க காட்டு மிருகங்களை வென்று தனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். அந்த தைரியமே மனித குலத்தின் மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கிறது. அது எந்த மனிதனிடம் இல்லையோ அம்மனிதன் இவ்வுலகில் நிம்மதியாக வாழ்வது மிக மிக கடினமாகும். எனவே இன்று நீ ஓர் முடிவை எடு. நீ உனது தோல்விகளை கண்டு பயந்து ஒதுங்கி உனது பயத்தை ஒரு சிறையாக மாற்றி அதற்குள் முடங்கியபடி நீ நினைத்த இலக்குகளை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் ஓர் சுவாரஸ்யமில்லாத வாழ்க்கையை வாழப்போகிறாயா? அல்லது எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் களத்தில் இறங்கி உனது பயத்தை எதிர்கொண்டு போராடி அதை வென்று நீ விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாயா? முடிவு உன் கையில்.